ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் கோவிலுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ரூம்லேருந்து ரொம்ப கிட்டவே வந்து இந்த கோபுரம் வந்து இருக்குது. கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ எங்களுக்கே கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்து போகணுன்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்கே இந்த பேரிகார்டு எடுத்துட்டோம்னாக்கா அங்கேருந்து தான் வந்து இங்கே வரைக்கும் தான் ஆட்டோஸ் வந்து வருது. அது பிறகு ஆட்டோஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது, அதில் ஒரு 10 பேர் வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. அது வந்து 10 ரூபா அந்த மாதிரி வந்து வாங்குகிறாங்க. அதே மாதிரி பேட்ரி வண்டி கூட இருக்குது, அதுலேயும் வந்து போகலாம் நீங்கள். பட் நாங்கள் வந்து நடந்தே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 22 கிணறு தண்ணி வந்து ஊற்றிட்டு இந்த பக்கம்தான் நம்ம ஊற்றிக்கிட்டு இந்த பக்கம்தான் வரணும், இந்த பக்கம்தான் போகணும். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கோவிலுக்கு போகிறதும் இந்த 4 வழியில் வந்து ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் போயிட்டீங்கன்னாலும் இன்னொரு வழியில் வரா மாதிரி தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த எல்லா 22 கிணத்துலேயும் தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் வந்து திரும்பி ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு தான் அது பிறகு தரிசனம் பார்க்குறதுக்கு போனோம். ஏன்னு கேட்டாக்கா ஈர துணியோட கோவிலில் அனுமதி கிடையாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா குளிச்சுட்டு வந்து திருப்பி இன்னொரு குளியல் ரூமில் பண்ணி அது பிறகு கோவிலில் வந்து தரிசனம். இப்போ தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து வெளியே வரோம். ஏன்னா கோவிலில் வந்து வீடியோ அலோடு கிடையாது. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 1000 தூண் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரகாரம் தான். எங்கே பார்த்தாலும் வந்து இதே வழி மாதிரி தான் தெரியுது. 4 பக்கமும் இதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய கோவில். அதே மாதிரி அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துலேயும் ஒரு டேஸ்ட்டு தண்ணி வந்து இருந்தது. பட்டு கடல் மாத்திரம் பயங்கர உப்பாக இருந்தது. அதுதான் வந்து அக்னி தீர்த்தன்ற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து வெளியே நம்ம ஒரு வழியில் போனோம் இல்லையா, இன்னொரு வழியில் வந்து நம்ம வெளியே வந்து வந்துடுறோம். ஒரு கோபுரம் பார்த்த மாதிரியே இன்னொரு கோபுரமும் இருக்குது. இது வந்து இந்த பேக் சைடு அங்கே வந்து கோபுரம் தரிசனம். இந்த பக்கம் போனாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கோவிலுக்கு போயிடலாம். இது வந்து 100 ரூபா டிக்கெட்டில் தான் நாங்கள் வந்து போனோம். அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தர்ஷனமே வந்து கிடைக்குது. இது நாங்கள் ஈவினிங் போனோம். ரொம்ப கூட்டமும் இல்லாமல் இருந்தது, நல்லாவும் இருந்தது. இந்த காலையில் 10லேருந்து ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் தான் கூட்டம் இருக்குது. அது பிறகு வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு வீதியின் வாசல். இது அந்த வாசலாண்ட நிறைய வந்து இந்த மாதிரி வளையலுங்க, சங்கு வளையல், சிவலிங்கம், இந்த மாதிரி நிறைய கடைங்க வந்து இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வளையலுங்க வாங்கினோம். இங்கே கிழக்கு கோபுரத்துக்கு உள்ளே நுழைஞ்சிங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் இருக்கிறாருங்க. ஆஞ்சநேயர் 16 அடி ஆஞ்சநேயர். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6 அடி வந்து உள்ளே இருப்பார். அந்த உள்ளே வந்து மீதி வந்து மேலே வந்து நம்மளுக்கு தெரிவாருங்க. இதில் முக்கியமாக என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து 3 சிவலிங்கம் வந்து நம்ம அங்கே பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து சீதாதேவி வந்து மணலால் பிடிச்ச லிங்கம் தான் அங்கே வந்து நம்மளுக்கு கருவறையில் இருப்பார். ரெண்டாவது ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கனாக்கா 2 லிங்கத்தை கொண்டு வந்திருப்பார். காசி விஸ்வநாதர்ன்னுட்டு நம்மளுக்கு அந்த கருவறையிலிருந்து அப்படியே பின்பக்கம் வந்து அந்த லிங்கத்தை பார்க்கலாம். அது நீங்கள் வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து பார்க்க முடியுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஃபஸ்ட் அந்த கிழக்கு வாசலில் நுழையும் போது அங்கே வந்து பின்புறம் வந்து அந்த சிவலிங்கத்தை வச்சுருக்குறாங்க. இதை வந்து முக்கியமாக நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னாக்கா இந்த 3 லிங்கத்தையும் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஈவினிங்கில் நீங்கள் அதை பார்த்துடலாம். என்ன தான் வந்து நம்ம வந்து அங்கே 100 ரூபா டிக்கெட் கொடுத்து போனாலும் அந்த தரிசனத்தை நம்ம பார்க்க முடியாது. கருவறையை வந்து பார்க்கலாம், அது பிறகு அம்மனை வந்து பார்த்துட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். அதே ஈவினிங் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து நம்மளுக்கு போகிறதுக்கான வழி வந்து காட்டுறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.